அனைவருக்கும் அன்பான வணக்கம். ரொம்ப நாளாயிடுச்சு நான் வீடியோ போட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், முக்கியமான சில வார்த்தைகளை வச்சு நம்ம எப்படி ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினரோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தைகளாக எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இனிமேட்டு பாருங்கள், தினந்தோறும் வீடியோ போடுவேன். இப்போ காக்கா காக்கா அதாவது காக்கானா குரோ, அதுக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கவா. காக்கானா குரோ, அதுக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கவா. காக்கா எப்படி இருக்குன்னா காலாவாக இருக்கும். அதாவது காலா அப்படின்னா கருப்பாக இருக்கும். காக்கா எப்படி இருக்கும் ஹிந்தியில்? காலானா கருப்பு, காலானா கருப்பாக இருக்கும். கவ்வா கலகை. அடுத்தது பொம்மை டாய். டாய்க்கு ஹிந்தியில் க்ளௌனா. இப்போ இந்த க்ளௌனாவை வச்சு நம்ம என்ன ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுவோன்னா, ஆப் க்ளௌனா லாவோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பொம்மையை கொண்டு வாங்க. ஆப் க்ளௌனா லாவோ அப்படின்னா நீங்கள் பொம்மையை கொண்டு வாங்க. இல்லை ஒரு கடைக்கு போய் நமக்கு பொம்மை வேணும் அப்படின்னா நம்ம பொம்மையை காட்டி சொல்லுவோம். பொம்மையை விரலை காட்டி சொல்லுவோம். இப்போனா அது ஓ க்ளௌனா செய்ய, ஏ க்ளௌனா செய்ய, படா க்ளௌனா செய்ய அப்படி சொல்லுவோம். அடுத்தது பெண், உமன், அவுரத்து. இந்த பெண், உமன், அவுரத்து. பெண்ணுக்கு ஹிந்தியில் அவுரத்து. இந்த அவுரத்தை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு பெண்ணை காட்டி அந்த பொண்ணை ஆப் போத் அச்சாகே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செடி, பிளான்ட், பௌத்தா. இப்போ செடினா நீங்கள் உங்களுக்கு செடி கடைக்கு போவீங்க, சின்ன சின்ன செடி வாங்குவீங்க. பெரிய செடியும் இருக்கும், எல்லா செடியும் இருக்கும். இப்போ அந்த செடியை நம்ம ஏதோ ஒரு செடி வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு செடியை காட்டி சின்ன செடியவோ இல்லை பெரிய செடியோ எப்படி காட்டுவாங்கன்னா, மேற்கோ படாவல்லா பௌத்தா செய்ய அப்படின்னு சொல்லலாம். பெரிய செடி வேணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மேற்கோ சோட்டா வல்ல பௌத்தா செய்ய அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சிறிய செடி வேணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த பௌத்தாவை வச்சு நம்ம இதை மாதிரி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம செடி வாங்குகிற கடையில் இதை மாதிரி சொல்லி கேட்கலாம். அப்போ செடிக்கு பேர் ஹிந்தியில் பௌத்தா. என்னது? பௌத்தா. நமக்கு குலாப் பௌத்தா செய்ய. குலாப் பௌத்தா செய்யனா எனக்கு ரோஜா செடி வேணும். குலாப் பௌத்தா செய்யனா ரோஜா செடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது படகுனா போட்னா நௌகா. படகுனா போட்னா நௌகா. இப்போ அந்த நௌகா என்பது ஹிந்தியில் ஆப் போட்மே. அடுத்தது படுக்கை ஹிந்தியில் பிஜவுனா அப்படின்னா மை ராத்கோ 8 பஜே பிஜய் ஃபர் சோ ஜாயங்கே அப்படின்னு சொல்லலாம். நாம் 8 மணிக்கு படுக்கை மேலே தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெட்டுக்கு ஹிந்தியில் பார்த்திங்கன்னா பிஜய் அதாவது சௌ பிஜவுனா. அப்போ பிஜவுனாவை எழுதி பாருங்கள், பிஜவுனான்னு. அடுத்தது வாசனை. இப்போ இந்த வாசனைனா ஆங்கிலத்தில் அரோமா, இதுக்கு சௌரப். அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், சுகந்தனா நறுமணம். வாசனை, சுகந்தனா நறுமணம், இது வாசனை. அதே போல் நம்ம என்ன சொல்லலாம்னா, நமக்கு ரோஜா அதாவது ரோஜா கிளப் சௌரப் போத் அச்சகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தொழிலதிபர், பிஸ்னஸ்மேன், அதாவது அதுக்கு ஹிந்தியில் சௌதாகர். இப்போ இந்த சௌதாகரை நம்ம ஹிந்தியில் எப்படி பேசலான்னா, ஆப்கா கம்பெனிமே சௌதாகர் நையாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்கள் கம்பெனியில் தொழிலதிபர் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆப்கா கம்பெனிமே சௌதாகர் நையாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்கள் கம்பெனியில் தொழிலதிபர் வரவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை ஆப்கா கம்பெனிமே தொழிலதிபர் ஹை அப்படின்னு கேட்கலாம். அது எப்படின்னா ஆப்கா கம்பெனிமே சௌதாகர் ஹை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆப்கா கம்பெனிமே சௌதாகர் ஹை, உங்கள் கம்பெனியில் தொழிலதிபர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது குட்டை மனிதர் ஷார்ட்மேன் பவுனா. குட்டை மனிதர் ஷார்ட்மேன் பவுனா அப்படின்னா பவுனானா குட்டை மனிதர். அப்புறம் பார்த்து கேட்கலாம், ஓவாலா போத் ஷார்ட்மேன்னா அவ்வளோ ரொம்ப குட்டியாக இருக்கார் அவர். ஓவாலானா அவர் என்ன ரொம்ப குட்டியாக இருக்கார். உஸ்கா போத் ஷார்ட்மேன் அப்படின்னு சொல்லலாம். உஸ்கா போத் பவுனா அப்படின்னு கேட்கலாம். அவர் ரொம்ப குட்டியாக இருக்கிறாரு. உஸ்கா போத் பவுனா ஹை அப்படின்னா அவர் ரொம்ப குட்டியாக இருக்கிறாரு, அவர் ரொம்ப குட்டியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். உஸ்கா போத் பவுனா ஹை அப்படின்னு சொல்லலாம். அப்போ பவுனானா குட்டை மனிதர். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைக்காரன், ஷர்வண்ட், நௌகர். வேலைக்காரன், ஷர்வண்ட், நௌகர். இப்போ நௌகர்னால் இதுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி மேக்கப் பண்ணணுன்னா, இன்றைக்கி ஆஜ்கால் நௌகர் நையாத்தா
அதாவது ஆஜ்கர் நவ்கர் நையாத் அப்படின்னா இன்று வேலைக்காரன் வரல அப்படின்னு சொல்லலாம். அப்போ நவ்கருங்கிற வார்த்தையை நீங்கள் ப்ராக்டிஸாக ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நேம் ஆஃப் த பெயர் சொல் எது வேணாலும் நமக்கு நிறையா வேர்டு ஹிந்தியில் தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு சென்டென்ஸை நம்ம இண்டிவிஜுவலாக பேச முடியும். அப்போ நவ்கர்னா வேலைக்காரன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து துண்டுனா டவல். இப்போ தைலியா கியூன் அதாவது என்ன சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா துண்டு கொண்டு வா அப்படின்னா என்ன சொல்ல, உங்கள் வீட்டில் யாராவது ஒரு நேம் இருந்ததுன்னா இப்போ வந்து நீங்கள் அந்த பேரை சொல்லி நீங்கள் துண்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி ஹிந்தியில் சொல்லலைன்னா வந்து ஸ்ரீஜா தௌலா லாவோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்ரீஜா தௌலியா லாவோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தோற்றம் அப்பியரன்ஸ், அதுக்கு வந்து ஹிந்தியில் ரவுனக். இப்போ ரவுனக்னா தோற்றம், அதாவது அப்பியரன்ஸ். இப்போ அதை எப்படி நம்ம சொல்லலாம்னா அதாவது ஏவலா ரவுனக் போத் அச்சகை. ஏவலனா அதாவது இவனுடைய தோற்றம் அழகாக இருக்கிறது. ஓவலா ரவுனக் போத் அச்சகை அப்படின்னா அவருடைய தோற்றம் அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹிந்தியில் சொல்லலாம். இல்லை உஸ்கா ரவுனக் போத் அச்சகை அப்படின்னா அவர் வந்து ரொம்ப அவருடைய தோற்றம் ரொம்ப அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது யார் ஹூ ஹவுன்னா இப்போ வந்து உங்களுக்கு யாரோ மொபைலில் ஃபோன் பேசுகிறாங்க, அவங்க பல லாங்குவேஜில் பேசலாம். இது ஹிந்தி லாங்குவேஜில் யாரோ உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா அவரை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட நம்ம எப்படி ஹிந்தியில் பேசலான்னா, அவங்கள்ட்ட ஹிந்தியில் பேசும்போது ஆப் கவுன்கை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆப் கவுன்கைனா நீங்கள் யார் என்ற அர்த்தம். ஹிந்தியில் பேசுகிறவங்கள்ட்ட நீங்கள் வந்து உங்களுக்கு ஹிந்தியில் பேசணும், அவங்களுக்கு வந்து அவங்க ஹிந்தியில் நீங்களுக்கு ஹிந்தி கேட்டால் சரி புரிஞ்சுப்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட வந்து ஹிந்தியில் எப்படின்னா ஆப் கவுன்கை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆப் கவுன்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அவரிடம். அடுத்தது பார்த்திங்கன்னா பணம்னா தௌலத், மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆப்கே பாஸ் கித்னா தௌலத் ஹை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆப்கே பாஸ் கித்னா தௌலத் ஹை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆப்கே பாஸ் அதாவது உங்கள்கிட்ட கித்னா தௌலத் ஹை அப்படின்னா எத்தனை பணம் இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்லது மேரே பாஸ் 4000 ஹை அப்படின்னா என்கிட்ட 4000 பணம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொடி, ஃப்ளாக், ஜெண்டா. இப்போ இது ஜெண்டா என்பது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல கொடியேற்றுவாங்க. அது மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கே வேணாலும் கொடியேற்றுவாங்க. அதாவது ஆகஸ்ட் 15 அன்றைக்கி. அதை எப்படி ஹிந்தியில் பேசலான்னா தலைமை ஆசிரியர் கொடியேற்றணும். அது எப்படி ஆஜ் பிரபாச்சாரிய நே தவச்சோரம் கன் கியா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லலாம். ஆஜ் பிரபாச்சாரிய நே தவச்சோரம் கன் கியா அப்படின்னா இன்று தலைமை ஆசிரியர் கொடியேற்றினார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆஜ் பிரபாச்சாரிய நே தவச்சாரிய கன் கியா. அடுத்தது பாருங்கள். அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருக்குமா நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், தன்யவாத்.